வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, BFS ஃபோர்காஸ்ட் என்ற முறையை அறிமுகம் செய்த நிறுவனம் இது? இதற்கான ஆன்சர் IITM புனே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். BFS அப்படின்னா பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இதை உருவாக்கி அறிமுகம் பண்ணது மகாராஷ்டிராவுடைய புனேவை சேர்ந்த IITM அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி அப்படிங்கிறது தான். இது இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட வானிலை கணிப்பு அமைப்பு. இப்போ வந்து வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இது. முதல் முறையாகவே உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்த BFS அப்படிங்கிறது. இந்திய வானிலை நிறுவனம் இனிமேல் வந்து இந்த BFS அப்படிங்கிற முறையை தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே துல்லியமானது. அதாவது 6 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இது துல்லியமாக வானிலை வந்து முன்கணிக்க முடியும் இதனால். அடுத்தது, கேன்ஸ் சர்வதேச திரைப்பட விழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஃப்ரான்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கேன்ஸ் அப்படிங்கிற பகுதியில் தான் இது நடைபெற்றது. இந்த மாதம் மே 13ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் இது நடைபெற்றது. ஃப்ரான்ஸுடைய கேன்ஸ் நகரில் தான் இது நடைபெற்றது. இதில் ரொம்ப உயரிய விருதான பாம்தோர் விருது இதை ஜாஃபர் பனாஹி அப்படிங்கிறவர் வென்றிருக்காரு. அவருடைய இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக தான் இதை அவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அப்போ இந்த விழாவில் வழங்கப்படுற மிக உயரிய விருது இதுதான். அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5ஆம் தலைமுறை மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானங்கள் கொண்டுள்ள நாடுகள் எவை? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். அதாவது சீனா, ரஷ்யா, அமெரிக்கா. உலகிலேயே இந்த 3 நாடுகளில் மட்டும்தான் இந்த 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவிலையுமே இதை வந்து உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் இது இப்போ நியூஸில் வந்திருக்கு. இந்தியாவிலையும் இந்த வகை விமானங்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இதற்கு அவங்க வைத்திருக்க பேர் AMCA அப்படிங்கிறது. AMCA அப்படின்னா அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது தான். தமிழில் மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானங்கள் அப்படிங்கிறது. ரூபாய் 15,000 கோடி செலவிட்டு இதை வந்து உருவாக்க போகிறாங்க. இது முழுக்க இந்திய நிறுவனங்களால் தான் தயாரிக்க போகிறாங்க. இதுவரைக்கும் இந்த வகை விமானங்கள் இருக்க நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா. இப்போ பாருங்கள், இதோடைய உற்பத்தியை HAL நிறுவனம், அப்புறம் CII நிறுவனம், அப்புறம் ADA, இந்த 3 நிறுவனங்களை இணைந்து செயல்படுத்துகிறாங்க. இதில் HAL அப்படின்றது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அப்படிங்கிறது தான். CII அப்படின்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது. தமிழில் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அப்படிங்கிறது. இது ஒரு கூட்டமைப்பு. அதாவது பல்வேறு விதமான தனியார் அமைப்புகள் இருக்குல்ல, அதோடைய கூட்டமைப்பு தான் இந்த ஒரு கூட்டமைப்பு. இவங்க வந்து இந்த விமானங்களுடைய பாகங்கள் அல்லது இந்த விமானங்களுடைய சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்காக CII வந்து ஏலம் விடுவாங்க. அதாவது டெண்டர் விடுவாங்க. டெண்டர் விட்டு அதில் வந்து யார் சிறப்பாக பண்ணுறாங்களோ அந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து கொடுத்து அதை வந்து செய்வாங்க. அடுத்தது ADA அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அதாவது வான்வழி பயண மேம்பாட்டு முகமை. அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து இதை பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC Group 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ஆன்லைனில் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன்லேயும் இருக்குது. நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து எழுதணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து எழுதலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, மஞ்சள் விழிப்புணர்வு என்பது எதனுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் புகையிலை கட்டுப்பாடு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் விழிப்புணர்வு அப்படின்னா இப்போது தமிழகத்தில் மஞ்சள் நிற கோடுகளை பள்ளி கல்லூரி வளாகங்களில் சுற்றி வரைகிறதுக்காக தமிழக பொது சுகாதாரத்துறை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி வளாகங்களை சுற்றி 100 மீட்டரில் இந்த புகையிலையை வந்து பயன்படுத்துறதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கிறது தான் இது குறிக்கும். சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினம் மே 31ஆம் தேதி. அடுத்தது, மலேசியா மாஸ்டர் பேட்மிண்டன் சூப்பர் 500 போட்டியில் இந்தியாவின் கிடம்பி ஸ்ரீகாந்த் பெற்ற இடம் எது? இதற்கான ஆன்சர் 2ஆம் இடம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மலேசியா மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற போட்டி மலேசியாவுடைய தலைநகரான கோலாலம்பூரில் தான் நடைபெற்றது. இந்தியாவுடைய கிடம்பி ஸ்ரீகாந்த் இவர் வந்து 2ஆம் இடம் பெற்றிருக்காரு. அடுத்தது, 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் குமி. இப்போது இந்த குமி அப்படிங்கிறது தென்கொரியா நாட்டில் இருக்குது. இதில் இந்தியாவுடைய குல்வீர் சிங் அப்படிங்கிறவர் தங்கம் ஜெயிச்சிருக்காரு.
ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தான் இவர் வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சில ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். வெளிநாட்டிலிருந்து நிதியுதவி பெறுற என்ஜிஓக்கள் இருக்குல்ல, இவங்க வந்து இந்தியாவில் செய்திகளை வெளியிடுறதுக்கு தடை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த என்ஜிஓ நிறுவனங்கள் பதிப்பகம் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடவும் தடை வச்சுருக்காங்க. இந்த தடை விதித்தது மத்திய உள்துறை அமைச்சகம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து நிதி உதவி பெறதுக்கு இந்த என்ஜிஓக்கள் எல்லாம் விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க மத்திய அரசுக்கிட்ட வந்து அனுமதி பெறணும் அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்காங்க. அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். புக்குடைய பேர் த டைரி ஆஃப் எ கிரிக்கெட்டர்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற புத்தகம். இதை பூஜா புஜாரா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. யார் இந்த பூஜா புஜாரா அப்படின்னா இந்திய கிரிக்கெட் வீரரான சேத்தேஸ்வர் புஜாரா அவருடைய மனைவி தான் இவங்க. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக பட்டினி தினம், இது மே 28 வேர்ல்டு ஹங்கர் டே. அடுத்தது இதற்கான கருப்பொருள் மீள்தன்மையை விதைத்தல் அப்படிங்கிறது தான். ஷோயிங் ரெசிலன்ஸ், இப்போ வந்து மீள்தன்மை அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம என்ன தான் அடி வாங்கி இல்லைன்னா ரொம்ப வறுமையில் வாடினாலும் மறுபடியும் அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா, நம்ம இப்போ என்ன தான் ஒரு தோல்விக்குள்ளே போனாலும் அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது தான் ரிசலன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, தமிழில் மீள்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அதுவே உலக வறுமை தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 17. உலக உணவு தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 16. அடுத்தது உலக மாதவிடாய் சுகாதார நாள், இது வந்து மே 28. இந்த ஆண்டுக்கான தீம் டுகெதர் ஃபார் அ பீரியட் ஃப்ரெண்ட்லி வேர்ல்டு அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது உலக கால்பந்து நாள், இது மே 25 வேர்ல்டு ஃபுட்பால் டே. 1924 மே 25 உலக நாடுகள் எல்லாம் இணைந்து கால்பந்து விளையாட்டை ஒலிம்பிக் போட்டிகளில் முதல் முறையாக விளையாடிருந்தாங்க. எங்கே அப்படின்னா பாரிஸில் தான் விளையாடிருந்தாங்க. 2004 இது நிகழ்ந்து 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்குது. போன ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இது பார்த்திங்கன்னா 100வது ஆண்டாக இது நிறைவு பெற்றதுனால இதை வந்து கொண்டாடுற விதமாக ஐநா சபை மே 25 உலக கால்பந்து தினமாக அறிவித்திருந்தாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, போன ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றதில்ல, அது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். பிஎஃப்எஸ் ஃபோர்காஸ்ட் என்ற முறையை அறிமுகம் செய்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் IITM பூனே. அடுத்தது கேன்ஸ் சர்வதேச திரைப்பட விழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். அடுத்தது 5ஆம் தலைமுறை மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானங்கள் கொண்டுள்ள நாடுகள் இவை. இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். அடுத்தது மஞ்சள் விழிப்புணர்வு என்பது எதனுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் புகையிலை கட்டுப்பாடு. அடுத்தது மலேசியா மாஸ்டர் பேட்மிண்டன் சூப்பர் 500 போட்டியில் இந்தியாவின் கிடம்பி ஸ்ரீகாந்த் பெற்ற இடம் எது? இதற்கான ஆன்சர் 2ஆம் இடம். அடுத்தது 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் குமி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிஎன்பிஎஸ் குரூப் 1 எக்ஸாம் வந்து வரப்போகுதில்ல, அதற்கான முக்கியமான 50 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வேணும் அப்படின்னா அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 50 வேணுமா அல்லது 100 வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது டிஎன்பிஎஸ் குரூப் 1 எக்ஸாமுக்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் வேணுமா இல்லை முக்கியமான 50 கரண்ட் அஃபேர்ஸ் வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட்டுருவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.